ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தின் தூவரப்பூடி அப்படின்ற ஒரு கிராமத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் அதே கிராமத்தில் வசிக்கக்கூடிய சந்தியாவை உயிருக்கு உயிராக காதலிச்சு இருவருமே பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணியிருக்கிறாங்க. இருவருமே பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்த காலத்தில் இருந்தே நல்ல நண்பர்களாக பழகி வந்திருக்காங்க. நாளடைவில் இது காதலாக மாறியிருக்கு. சந்தியாவும் பிரகாஷை காதலிச்சிருக்காங்க. சந்தியா கோதாவரி மாவட்டத்தில் உள்ள உள்ளூர் மண்டல வருவாய் அதிகாரி அலுவலகத்தில் கிளர்க்காக பணிபுரிந்து வராரு. பிரகாஷின் தந்தை அதே பகுதியில் துணிக்கடை ஒன்றை நடத்தி வராரு. தந்தைக்கு உதவியாக கடையில் பிரகாஷ் இருந்திருக்கார். இவர்களின் காதலுக்காக சந்தியாவின் மூத்த சகோதரர் சந்திரபால் மற்றும் இளைய சகோதரர் கிரிபாபு ஆகியோர் சாதி வேறுபாடுகளை காரணம் காட்டி திருமணத்தை எதிர்த்ததாக சொல்லப்படுது. இந்த நிலையில் சந்தியாவும் சூரிய பிரகாஷும் இரு குடும்பத்தினருக்கும் தெரியாமல் கோவில் ஒன்றில் திருமணம் செய்திருக்கிறாங்க. திருமணம் செய்து கொண்ட புகைப்படங்களை சந்தியா தனது சகோதரர்களுக்கு ஃபோனில் அனுப்பியிருக்காங்க. திருமண விவகாரம் குறித்து தங்களிடம் ஒன்றுமே சொல்லவில்லைன்னு கடும் கோபம் அடைஞ்சிருக்காங்க. பிரகாஷ் வேலையில்லாமல் சுற்றி வருகிறாரே, அவரை போய் தனது தங்கை திருமணம் செய்து கொண்டாரே அப்படின்னு ஆதங்கப்பட்டிருக்காங்க. நிச்சயம் முதலிரவு கொண்டாட பிரகாஷ் அவரது வீட்டிற்கு வருவார்னு சந்தியாவின் சகோதரர்கள் நினைச்சிருக்காங்க. நினைத்தது போலவே புதுமண தம்பதி இரவில் தூவாரப்பூடி கிராமத்தில் உள்ள மணமகனின் வீட்டிற்கு முதலிரவு கொண்டாடுவதற்கு வந்திருக்காங்க. அப்போது வீடு பூட்டப்பட்டிருந்திருக்கு. வழக்கமாக துணிக்கடையை பூட்டிவிட்டு இரவு வீட்டிற்கு வரும் அப்பாவின் வருகைக்காக பிரகாஷ் வீட்டின் வெளியே காத்திருக்கிறார். அப்போது எதிர்பாராத விதமாக சந்தியாவின் சகோதரர் பிரகாஷை மிகவும் கொடூரமாக கற்களை கொண்டு தாக்கியிருக்காங்க. இதில் நிலை குலைந்து போன பிரகாஷ் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்காரு. உயிருக்கு உயிராய் காதலித்த பிரகாஷ் இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்ததைக் கண்டு சந்தியா கூச்சலிட்டு புலம்பி அழுதிருக்காங்க. அதற்குள் ஒட்டுமொத்த கிராமமே அங்கு கூடிருச்சான். குற்றவாளிகள் தப்பி ஓடியிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வராங்க. மேலும் தலைமறைவான குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய போலீசார் சிறப்பு குழுக்களை அமைத்ததாக காவல்துறை அதிகாரி திவ்யா கூறியிருக்காங்க. தப்பி ஓடிய குற்றவாளிகளை போலீசார் வலை வீசி தேடி வராங்க. ஆந்திராவில் புது மாப்பிள்ளை ஆணவ கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. எவ்வளவு காலங்கள் மாறணும், எவ்வளவு விஷயங்கள் மாறணும், இந்த இருக்கக்கூடிய சில ஜென்மங்கள் மட்டும் திருந்தவே மாட்டேங்கிறாங்களே, நிம்மதியாவது வாழ விட்டுருக்கலாமே. இப்படி ஒரு தண்டனை கொடுத்து இப்போ அவர்களுடைய தங்கையினுடைய வாழ்க்கையும் சேர்ந்து தானே பார்த்தீங்கன்னா இப்போ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எல்லோருமே அவங்கள திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.